வெல்கம் டு மை சேனல். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஹம்மூஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். வேக வச்ச கொண்டக்கடலை வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. 2 பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு வறுத்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை எலும்பிச்சை பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா அரைக்கணுன்ட்டு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் ஐஸ் யூஸ் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணால் அப்படியே தண்ணி ஆகிடும். ஐஸ் யூஸ் பண்ணால் தான் கட்டியாக இருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சதுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். அந்த ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட் இல்லை 30 செகண்ட் மறுபடியும் அரைச்சிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி அந்த கன்சிஸ்டன்சி இருக்குன்ட்டு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதை நான் கிண்ணத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இன்னொரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் வந்து அப்படியே மேலே போட்டுக்கிட்டேன். அதை வந்து எண்ணெயில் தொட்டு அந்த ஹம்மூஸை தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த ஹம்மூஸை தொட்டு சாப்பிட குப்பூஸ் மட்டும் செட் ஆகும்னு கிடையாது. நானோ புல்கா அதுக்கப்புறம் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.